வணக்கம் மக்களே, வடலாண்டு நாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்மளுடைய எபிசோட் நம்பர் 455. எஸ், 455ல நம்ம வந்துட்டு மெர்சிசைட் ப்ளூஸ், அதாவது எவர்டன் அவங்களோட வந்துட்டு இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு கேம் விளையாட போகிறோம் பிரீமியர் லீக்ல. எவர்டனுங்கிறது நம்ம என்றைக்குமே வந்து ஒரு கன்னிவெடி இருக்கிற மாதிரி, அப்படியே கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னிவெடியாக இருக்கும் போன்ற ஒரு சுச்சுவேஷன். அது அந்த மாதிரியான ஒரு கிரவுண்டு. அஃப்கோர்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் நம்மளுக்கு வந்து ரெக்கார்டும் ரொம்ப அருமையாக இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல போய் வந்து இந்த வீக்கெண்ட் வந்துட்டு ஒரு ஏர்லி கிக் ஆஃப் கேம் சாட்டர்டே அன்றைக்கி விளையாட போகிறோம். அந்த கேமோட ப்ரிவியூ தான் இந்த எபிசோடில் பண்ண போகிறோம். ப்ரிவியூ பண்ணுறதுக்கு என் கூட இருக்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு என்ட்ரி கொடுக்குற ஹரி. அப்படியே வந்து தலையெல்லாம் சீவிட்டு பவுடர்லாம் போட்டுக்கிட்டு, அப்படியே அந்த வசூல் ராஜாவில் சொல்கிற மாதிரி கழுத்தெல்லாம் பவுடர்லாம் போட்டுக்கிட்டு எண்ணெயெல்லாம் வச்சு படித்து வரிக்கிட்டு அப்படியே அழகாக வந்து நம்ம கூட நிற்கிற ஹரி. வணக்கம் ஹரி. அனைத்துலக ஆஸ்டல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். மீண்டும் நான் ஹரி. எஸ் எஸ் அண்ட் கூடவே ஆஸ் யூஷுவல் நம்ம ஆகாஷ் ஆன்ஸ்டீன். இன்னைக்கு காலையில் போய் ஆன்ஸ்டீன் கிட்ட வேறு கேள்வி வேறு கேட்டு வந்திருக்கான் நம்ம பையன். ஸோ சூடான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கையில் இருக்குது, அதெல்லாம் பற்றி பேச போகிறோம். அஃப்கோர்ஸ் எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த லைக் தான் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா இந்த யூடியூப் அல்காரிதம் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி லைக் போடுறத வச்சு தான் மற்றவங்களும் காட்டுறான் இந்த எபிசோட்ஸ் எல்லாம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவனோட வலையில் நம்ம மாட்டிக்கிட்டதால் எங்களுக்கு இந்த உதவியை நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மறக்காமல் லைக் போட்டுருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் இஷ்டத்துக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் பெல் ஐக்கன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் காமெண்ட்ஸ் போடுங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் தட் அவுட் ஆஃப் த வே. அப்படியே ஸ்டோக்கில் போயிடுவோம். பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு 2-3 நாட்களுக்குள் பல விஷயங்கள் நடந்து அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னு சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வந்து ஏதோ ஒரு பயங்கரமான கெட்ட விஷயம், நீ அவ்வளோலாம் சந்தோஷப்படக்கூடாது, இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு செவுட்லேயே ஒரு அற விடுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்னாலும் நடக்குது. பட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஹாட் டாபிக் ரைட் நவ். ஆகாஷ், ஆன்ஸ்டீனோட பேசிட்டு வந்திருக்க, என்ன சொன்னார் உங்கள் அண்ணன்? டிரான்ஸ்ஃபர்ஸ் எப்படி போயிட்டுருக்கு? இந்த மாதிரி வந்து ரீசெண்டாக வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஒரு சில பிளேயர்ஸோட லிங்க் ஆகிறோம். அண்ட் அந்த பிளேயர்ஸோட லிங்க் ஆகிற எல்லாமே வந்து ஒரு சார்ட் ஆஃப் கிளாஸோட தான் வருது. இது நடக்கும், ஆனால் இது நடக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் நடக்க வேண்டியிருக்கு, அந்த மாதிரி வருது. ஸோ இப்போ ரீசெண்டாக லேட்டஸ்ட் நியூஸ் என்ன? அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட் பேர்ட்டா அப்பாயின்மெண்ட். பேர்ட்டா வந்து இதில் பேர்ட்டா தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு கத்திட்டு இருந்தோம். நம்ம திடீர்னு பார்த்தா முதல்ல அவுட் ஆஃப் சிலபஸாக கியோக்கரஸ் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம பேச ஆரம்பிப்போமே. ஓகே, ஆனஸ்ட் அப்டேட் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் ஆக்சுவலாக. ஐ திங்க் வந்து நேற்றுக்கு வீடியோவை கூட பார்த்தேன். ஆர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராட்டஜி ஃபார் 25 அப்படிங்கிற சம்மர் 25ங்கிற வீடியோ இருக்கு. ஐ திங்க் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாக் இருந்தது. ஏன்னா வந்து ஜான்வரியில் முடிச்சுட்டு ஜான்வரி விண்டோ முடிஞ்சதுக்கப்புறம் ஆனஸ்டைனும் ஜேம்ஸ் நிக்கலஸும் பேசுனதுக்கும் இப்போ பேசுனதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டியாக தான் இருக்கும். ஓகே, இது என்ன தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து ஐ திங்க் 2 பேருமே ஒரு பாசிட்டிவாக பேசுன மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் வந்து அது பிஆரா என்ன யூஷுவல் பிஆரா கூட இருக்கலாம். பட் வந்து இது ஐ திங்க் அந்த ஆண்ட்ரே அபர்ட்டாவோட அப்பாயின்மெண்ட் வந்து இட் வாஸ் மாதிரி ஃப்ளிப் சைட் மாதிரி பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எப்படி சொல்றது, அவன் வந்து அத்லெட்டிகோ மேட்ரிட்ல இருந்தப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒரு பிளேயருக்கு போறான்னா இப்போ இங்கே எடுவர் ஆப்ரேட் பண்ண மாதிரி கிடையாது. அவன் ஆப்ரேட் பண்றது வந்து ஜஸ்ட் அவன் வந்து பப்ளிக்கா வந்து அனௌன்ஸ் நியூஸ் தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆண்ட்ரே அபர்ட்டா ஒர்க் பண்ணிருக்கான். வந்தோடனே ஐ திங்க் அந்த விக்டர் கைகாரஷோட நியூஸ் அது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஆனஸ்டைன் வந்து ஜான்வரியில சொன்னது வந்து கைகாரஷ் வந்து ஆர்சனல் லிஸ்ட்லேயே கிடையாது இப்போதைக்கு, ஒன்னா இசாக்கி இல்லை செஸ்கோ இப்படிதான். இப்போ வந்து உள்ள வந்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வீக்ஸ் தான் ஆச்சு அஃபிஷியலி. பட் வந்தோடனே எனக்கு தெரிஞ்சு ஒரு கைக்கரஸ்க்கு புஷ் பண்ணுறான்னா வந்து அவனோட ஸ்டாம்ப் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா வந்து செஸ்கோ டூரா ஜேம்ஸ் நிக்கலஸ் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி ஆர்சனல் ஹைரார்கியே வந்து இன்க்ளூடிங் ஆர்டேட்டா ஹாவ் கன்சர்ன்ஸ் தட் இஃப் செஸ்கோ வந்து உள்ள வந்தானா இமீடியட் பிரீமியர் லீக் வின் பண்ற மாதிரி இம்பாக்ட் கொடுப்பானான்னு கேட்டா ரிசர்வேஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. இசாக்கு கன்சிடர் பண்ணீங்கன்னா அவன் இன்ஜுரி ரெக்கார்ட் பிளஸ் அவனோட பிரைஸ் பிளஸ் அவனோட வேட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பிரச்சனை இருக்கு. ஸோ அது வந்து வெரி இம்பாசிபிள்னு சொல்லியிருந்தான். டெஸ்கோக்கு இசாக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்ரீசனபிள், எப்படி சொல்றது, தே ஆர் நியூகாசல் ஆர் வெல் வித் இன் த ரைட் டு ஆஸ்க். அவங்க வந்து கேட்கறது வந்து குறைய சொல்ல முடியாது. அவங்களுடைய ப்ரெஷியஸ் பிளேயர் ஜெம் மாதிரி அவன். ஸோ அவனை விட்டு போறான்னா கிட்டத்தட்ட நீ திருப்பி மறுபடியுமே டீமை டிஸ்மேண்டில் பண்ற மாதிரி.
அதுக்கு வந்து லைக் ஒரு இப்போ லிவர்பூல் சுச்சுவேஷன் கிடையாது. இப்போ லிவர்பூல் வந்து கொட்டினி அமிச்சாங்கனாலுமே அவங்களுக்கு ஆல்ரெடி சாலா இருந்தா, மானே இருந்தா, ஃபர்மினியோ இருந்தா அவங்களுக்கு வேற ஹோல் இருந்துச்சு. ஐசாக் மாதிரி ஒரு ஹோலை ஃபில் பண்ணுறதுக்கு புது ஆள் வாங்கினாலுமே அவங்களுக்கு அதை தவிர்த்து இருக்கிற மெயினான அட்டாக்கர்னா கார்டன் தான். ஏன்னா அவங்களுமே வந்து ஒரு ரைட் விங்கர் வாங்கணும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இசாக் வந்து ஒரு 120 to 150 இஃப் ஐ சி ஹிம் ஸ்டேயிங் அட் நியூ காஸ்ல். எனக்கு Yeah, yeah. எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு மாதிரி அங்கேயே வந்து இருந்துருவான் அண்ட் அடுத்த ஸ்டெப்புக்கு போவான் தான். ப்ளஸ் சொன்ன மாதிரி வேஜஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இப்போ ஐ திங்க் இஸ் ஏர்னிங் 120 ஆர் சம்திங். இப்போ நம்மளுக்கு வரான்னா டபுள், அதுதான் டபுள் எல்லாருமே. கொடுக்கணும், கரெக்டாக 250 ஆச்சு கொடுக்கணும் கண்டிப்பா. ப்ளஸ் ஒரு அதுக்கே 12 மில்லியன் வந்துருது ஒரு வருஷத்துக்கு. 12 மில்லியன் per year ப்ளஸ் ஒரு 130-140 மில்லியன் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஏஜென்ட் ஃபீஸ் அதெல்லாமே போட்டிங்கனாலும் வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வந்து கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் பண்ணிட்டான் இந்த வீடியோவில். ஐ மீன் இந்த ஆர்டிக்கலில் பார்த்தப்போ ஐசாக் இட்ஸ் நாட் ஃபீஸபிள்ங்கிற மாதிரி போட்டுனா. செஸ்கோக்கு இந்த கன்சர்ன்ஸ் இருக்குது. அவன் ஏஜ் ஃபேக்டர், அவன் தான் ஒரு பிளேயர் வந்து ஆர்சனல் லீகை புஷ் பண்ணுவானான்னு கேட்டால் அது நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது ஓவரால் போர்டில். ஸோ அதுதான் அதுக்கப்புறம் தான் இந்த கைகோரஷ் மாதிரி ஒரு லிங்க். பட் கைகோரஷ் கிட்டே கன்சர்ன்ஸ் என்னன்னா அவனோட ஸ்டைல் ஆஃப் பிளே ஆர்சனலுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது தெரியாது. பட் ஆனால் வந்து என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவனோட டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் வேணும். ஹவர்ட்ஸ் ஒரு ப்ரொஃபைல் இருக்கான், ஹெசூஸ் இன்னமே பேரோலில் இருக்கான், அவன் ஒரு டீப் லைன் பிளே ஃபார்வர்டு. ஹவர்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி செகண்ட் ஸ்ட்ரைக்கர், ஒரு மாதிரி டார்கெட் மேன்னா. கைகோரஷ் வந்து வேற மாதிரி பிளேயர். எனக்கு இன்னமே தெரியல அவன் எந்த மாதிரி பிளேயர்ன்ட்டு. நான் இன்னும் ஃபுல்லாக பார்த்தது இல்லை. ஸோ அதனால எனக்கு ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஹெசூஸ் கிளப்ல இருக்கிற வரைக்கும் அவன் ஒன் ஆஃப் த ப்ரொஃபைல்ஸ் தான். ஸோ வந்து கைகோரஷ் இஸ் அன் சீப்பர் ஆல்டர்னேட்டிவ் இந்த கரண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் வந்து அப்ரோச், ஆர்சனலோட அப்ரோச் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கேன் கெட் இம் அரௌண்ட் 62 மில்லியன் பவுண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பேச்சு இருக்கு, 70 மில்லியன் யூரோஸ். ஸோ அது வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு நாட் பேட் என்ன கேட்டால். ஏன்னா வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து பிரீமியர் லீக்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஐவன் டோனி, வாட்கின்ஸ் இருக்கட்டும். ஆனா இவன் வரது போர்ச்சுகல்ல. கரெக்ட். அதுக்கு ஒரு லைனா ஒரு லிஸ்ட் வச்சிருக்கானு நம்ம நூனஸ் தான் இருக்கானே. லைக் அந்த போர்ச்சுகல்ல இருந்து வர ஸ்ட்ரைக்கர், லைக் இப்போ ஒவ்வொரு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ்க்கும் ஒரு நூனஸ் நம்ம சொல்லலாம்ல. ஒரு சக்சஸான ஒரு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இருந்தா நம்மளுக்கே ஃபேபியோ வேற ஃபெயில் ஆயிருக்கான். அதே மாதிரி நம்ம வந்து நம்ம இது சொல்றப்போ இதே மாதிரி நூனஸும் வந்துட்டு விளையாடி இருக்கான். 80 மில்லியனுக்கு ஒர்த்தா விளையாடி இருக்கானா, அது அவன் மேல கிடையாது. பட் ஆனா 80 மில்லியன் அதுதானே பிரச்சனை. பட் எனக்கு வந்து ஒரே ஒரு இந்த விஷயத்துல பாசிட்டிவ் என்னன்னா அவன் சாம்பியன்ஷிப்ல ஆடி இருக்கான், இங்கிலீஷ் ஃபுட்பால் ஆடி இருக்கான். ஒரு பாயிண்ட்ல பிரைட்டன்லயும் இருந்திருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மேட்ச் பார்த்துருக்கேன் அவனை. ஸோ வந்து ஹீ நோஸ் இங்கிலீஷ் ஃபுட்பால். அதாவது எப்படி ஃபிசிக்காலிட்டிங்கிறது எனக்கு தெரியும். ஒண்ணுமே தெரியாம பிளாங்கா போய் உட்கார்றதுக்கும் ஓகே ஏதோ ஓரளவுக்கு தெரியுங்கிறது பெரிய கிளப்புக்கு ஆடினதில்ல அஃப்கோர்ஸ். ஸோ அதனால வந்து அது ஒரு பாசிட்டிவ் இந்த விக்டர் கைகோரஷோட லிங்க். பட் அவனை பத்தி ப்ரொஃபைலிங் அதெல்லாம் தெரியல இன்னும். மேபி நம்ம கான்கிரீட்டா போனோம்னா மேபி நம்ம அதை பார்க்கலாம். அண்ட் அதர் தேன் தட் இதுதான் வந்து ஃபார்வர்ட். ஒயிட் ஃபார்வர்டு வந்து இன்னும் மார்க்கெட்டில் இருக்கோம். அது 3 வருஷமா மார்க்கெட்டில் தான் இருக்கோம். பட் வாங்குறது தான் கிடையாது நம்ம. ப்ரையாரிட்டின்னு இல்லை, நீக்கோ வில்லியம்ஸ் தான் வந்து நம்ம பார்க்குறோம். 2 இயர்ஸாவே பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அவ இல்லைன்னா யாரு அந்த கேள்வி கேட்டியா? அதுதான் கேட்டிருக்கேன். பட் இன்னும் தெரியல, அது இன்னும் பதில் வந்துதான் தெரியல. பட் கண்டிஜென்சி பிளான் இருக்கான்னு கேட்டால் தெரியல. ஒயிட் ஃபார்வர்ட் வேற எந்த லிங்க்குமே வரல. எஸ்பினோ செமன்யோலாம் வந்து ஜான்வரியில் லிங்க் வந்தது வழியே, அதை தவிர எதுவுமே வந்து இந்த நியூஸுமே வரல கான்க்ரீட்டா நீக்கோ வில்லியம்ஸ் சார். பட் ஐ ஃபீல் நீக்கோ வில்லியம்ஸ் வி ஹவ் டன் சம் ஒர்க்குன்னு தான் தோணுது. ஆண்ட்ரே அபர்ட்டா வந்ததுக்கப்புறம் அவன் ஸ்பானிஷ் ஃபுட்பாலில் இருந்திருக்கான். ஸோ ஐ திங்க் அவனுக்கு எப்படி அந்த டாக்ஸ் அதெல்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறது அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது எப்படி வந்து இங்கே கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஐ திங்க் அது ஒரு பெரிய பார்ட். எனக்கு ஒயிட் ஃபார்வர்டில் எனக்கு பெரிய தெரில, அவனை தவிர வேற யார் இவங்க போவாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அது ஒரு பெரிய கன்சர்ன் தான் அவனை வாங்க முடியலன்னா. அண்ட் வந்து சுபிமெண்டி ஆனஸ்டின்னு சொல்கிறபடி இஸ் மோர் ஆர் லெஸ் டன். ஆர்சனல் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ஜாயின் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கான். ஸோ வந்து ரியல் மேட்ரிட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஜஸ்ட் பிளஃப்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க மூவ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஐ திங்க் தே வுட் ஹவ் மூவ்ட் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஒரு பிளேயருக்கு அவனுக்கு மூவ் பண்ணோன்னா வந்து ஜான்வரியிலேருந்து இன்டென்சிஃபை ஆகும் அவங்களுக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு இது போட்டிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு ட்ரெயில் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த கடலை இந்த கடலையை ஃபாலோ பண்ணிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ட்ரெயில் போட்டிருப்பாங்க கண்டிப்பா. இல்லை எனக்கு தெரிஞ்ச ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் சுபிமெண்டி டீல் வந்து somehow will get over the line. மெட்டீரியல் இருக்கு, இத கட் பண்ணி போட போறாங்க. மெட்டீரியல் இருக்கு, நீ சொல்லு. ஓகே இல்ல நான் இந்த டீல்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். பிகாஸ் வந்து அவனுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா உள்ள வந்துடலாம் டீமுக்குள்ள.
நான் பார்ட்டி ஜார்ஜினி அவுட்டு கண்டிப்பாக. ஸோ வந்து ரெல் மெட்ரிக்குள்ளே போனோன்னே அங்கே ஆடணுன்னாலே ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும். ஸோ வந்து அங்கே போனாலுமே எடுத்தோன்னே ஸ்டார்டர் கிடைக்குமா? ஷூமணி, கமவிங்கா, மாட்ரிச் இன்னமே இருக்கான் கிளப்பில். ப்ராபப்ளி 1 more சீசன் நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் வந்து வி ஹாவ் அன் அப்பர் ஹேண்ட்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. 95% கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன். அண்ட் அதர் தன் தட் ஐ டோன்ட் திங்க் லைக் அதர் லிங்க்ஸ்லாம் எனக்கு தெரில. மேபி கோல் கீப்பர், நம்பர் 2 நம்பர் 3 ரெண்டுமே பார்க்குறோம். ஐ திங்க் ஜாவோ கார்சியா தான் வந்து ப்ரையாரிட்டி எஸ் ஃபார் கோல் கீப்பர் டிபார்ட்மெண்ட். அவனுக்கு கண்டிப்பாக போயிடுவான் எனக்கு தெரிஞ்சு. டேவிட் ராயா நெக்ஸ்ட் சீசன் பெஞ்ச் தான் நினைக்கிறேன். கார்சியா தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரம்லாம் பண்ண மாட்டான். அதெல்லாம் வந்தான்னா ஒரு கண்டிப்பா ஒரு சீசன்லலாம் அவனெல்லாம் உள்ளெல்லாம் போட மாட்டான். ஒரு சீசன் கண்டிப்பா செகண்ட் சாய்ஸாக தான் ஆட வைப்பான். ஒன்று அவனை வாங்கி லோன் பண்ணோம் எஸ்பானியாலுக்கு, இல்லைன்னா வந்தானா நம்பர் 1 தான். அவன் நம்பர் 1 ஷர்ட் அவனுக்கு ரெடியாக இருக்கு ஆர்சனல்ல. டேவிட் ராயா இந்த சீசனோட அவ்வளோதான். ஐ டோன்ட் திங்க் சோ. I don't think என்னப்பா so. I திடீர்னு disagree குத்து with தூக்கி this. போடுற? I totally disagree with this. நீங்க ஆகஸ்ட்ல பாப்பீங்க இது நடக்கும். எனக்கும் வந்து டேவிட் ராயா டிராப் பண்ற அளவுக்கு அதுவும் பண்ணல. பட் கண்டிப்பா வந்து ஆர்டெட்டா பண்ணுவான். ஏன்னா நம்ம ராம்ஸ்டேல் இது இப்படி வந்து சும்மா அந்த குரங்கு போய் தேன் கூட வந்து களைச்சு விட்டுட்டு வந்து ஏன் தேனி கொட்டுதுன்னு சொல்லிட்டு புலம்பும் தெரியுமா? அந்த மாதிரியான கதையா தான் ஆயிடும் இதெல்லாம் செஞ்சான்னா. இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனம். he is a man who does this. அவன் ஆல்ரெடி பண்ணியிருக்கான். ஆல்ரெடி பண்ணினப்போ ராம்ஸ்டேல் வந்துட்டு ஆப்வியஸான இஷ்யூஸ் நிறைய தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த சீசன் ராயால வந்துட்டு அவன் கிட்ட இஷ்யூஸே இல்லையே எதுவுமே. அவன் வந்து லைக் மேக்ஸிமம் நம்மள சேவ் பண்றதுக்கு ஒரு பெரிய ரீசனா அவன் தானே இருந்திருக்கான். ஹரி, இத பத்தி நீ என்ன ஃபீல் பண்ற? திடீர்னு இவன் சொல்றானே டேவிட் ராயா. என்னோட ஃபீலிங் வந்து நோயிங் ஆர்டெட்டா கண்டிப்பா ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஆடாட்டி கூட மிட் சீசன்ல அவனை வந்து மூவ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. I am absolutely not on board. So yeah, நீ சொல்லு ஹரி. குண்டை தூக்கி போட்டாங்க மாதிரி கதை இருக்கு. ஏன்னா இது வந்து எக்ரி பண்றதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. லெனோவை தூக்கி போட்டு ரேம்ஸ்டேலை வச்சதும், ரேம்ஸ்டேலை தூக்கி போட்டு ராயாவை வச்சதும், இதே மாதிரி ராயாவை தூக்கி போட்டு கடைசியா வச்சா கூட அது ஷாக் ஆகிறதுக்கு சத்தியமா இது சான்ஸ் இல்ல. ஓ இப்படி நடந்துச்சா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருவோம். நம்மளா ஷாக் ஆகும். நம்மளுக்கு என்ன டைட்டில் ஜெயிக்கணும், ட்ரோஃபி ஜெயிக்கணும், நல்ல ஃபுட்பால் விளையாடணும், இதான் நம்மளுக்கு வேணும். நீ யாரை வச்சாலும் பிரச்சனை இல்லை, ஒழுங்கா விளையாண்டா ஓகே. அதுதான் நம்ம சொல்லுவோம். ரைட்டா தலைவரே? கரெக்டு தான், குறையே இல்லை, இதுலலாம் குறையே கிடையாது. பட் யா தட்ஸ் இப்போ நம்ம இதுனா வந்து கோல் கீப்பர் ஓகே, கியோகரஸ் ஓகே, நிக்கோ ஓகே, ஜுபிமெண்டி. இதில் வந்து இந்த நிப்பான் அதை இல்லாட்டி ஒரு சென்டர் பேக் அந்த மாதிரி ஏதாச்சும் டிஃபெண்டர்ஸ் பேரை கூட்டு வந்து உயிரை வாங்குவாங்களே, அந்த மாதிரி யார் பேராச்சும் அடிபடுது. நிப்பான் வந்து ஐ திங்க் வந்து ஹில் டிசைட் இஸ் ஃபியூச்சர் தான் சொல்லியிருக்கான் ஏப்ரல் எண்டில். இட்ஸ் பிட்வீன் ஆர்சனல் அண்ட் ஜிரோனா தான். பட் என்னோட கட் ஃபீலிங் வந்து ஐ திங்க் ஹில் கோ டு ஜிரோனா தான் எனக்கு தோணுது. மேபி ஃபார் இஸ் டெவலப்மெண்ட் தெரில. ஜிரோனா டு சிட்டி ஆஃப்டர் சம் இயர்ஸ். இல்லை நம்ம அதை கன்வின்ஸ் பண்ணிட்டோமா தெரில, நாட் ஷுர். பட் அது பண்ணாலுமே எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் தி ஆப்ஷனாக தான் இருப்பான் மிட்ஃபீல்டில். ஆனால் வந்து ஆனஸ்டின்னு சொல்லியிருந்தா இன்னொரு மிட்ஃபீல்டுமே சான்ஸ் இருக்குது டிபெண்டிங் ஆன் த மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். சுபிமெண்டி ரைஸை தவிர தான் இப்போ வந்து ஜார்ஜினியா, பார்ட்டி, டெக்லான் ரைஸ் அந்த 2 பொசிஷன், மெரினோ 4 பேர் இருக்காங்க 2 பொசிஷனுக்கு. இப்போ வந்து ரைஸும் மெரினோ அப்படி சுபிமெண்டி அஸ்யூமிங் ஹி கம்ஸ் இன் 3 பேர் தான் இருப்பாங்க. ஸோ வந்து மேபி அது வந்து லாஜிக்கலாக கரெக்டாக இருக்குது. பட் தெரில அது வந்து நம்ம வந்து ஸ்குவாட் பில்டிங் வைஸ் என்ன பண்ணுவோம்னு தெரில. பார்ட்டிக்கு இன்னொரு கான்ட்ராக்ட் கொடுக்குறோமா, கொடுத்தாலும் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் எனக்கு என்னமோ அவன் ஃபிட்டாக இருந்தானே இன்னொரு சீசன் கொடுப்பாங்களான்னு தெரில. மேபி ரிட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. பட் ஐ எம் நாட் அ பிக் ஃபேன், பட் இட் இஸ் வாட் இட் இஸ். எனக்கு தெரிஞ்சு பார்ட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலுமே வந்துட்டு பயங்கரமாக அந்த 1+1 கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்து பே எல்லாம் ரெடியூஸ் பண்ணிதான். ஏன்னா அவனுமே வந்து ஹை வேஜஸில் தான் இருக்கான். அந்த ஒரு விஷயத்தில் வந்து எக்ஸ்டென்ஷனில் வேஜ் கட் வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. பட் திஸ் இஸ் அபவுட் த ட்ரான்ஸ்ஃபர்ஸ். கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் சொல்ல மாதிரி வந்திருக்கு. பட் பார்டர் லைன் வந்துட்டு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியை நோக்கி போயிட்டு இருந்துச்சு அது. அதனால வந்து நம்ம வந்து அங்கே கரெக்டான பாயிண்டில் ஸ்டாப் பண்ணுற மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். பட் மூவிங் ஆன் நெக்ஸ்ட் டாபிக். நான் சொன்ன மாதிரி நல்ல விஷயங்கள். சாக்கா வந்து விளையாடி ஒரு கோல் போட்டு அது அப்படியே வந்து ஒரு அந்த மிஸ்கின் டெம்ப்ளேட் தான் நான் போட்டேன். ஒரு 1000 தடவை பார்த்துருப்பேன், இன்னும் 2வது தடவை பார்க்க ஆசைப்படுறேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று ராத்திரி கூட திருப்பி அந்த எக்ஸ்டெண்டட் ஹைலைட்ஸ்லாம் பார்த்து நானும் என் ஒய்ஃபும் கண்ணிலேருந்து கண்ணீரெல்லாம் விட்டுட்டு இருந்தோம். அப்பா நம்ம பயபுல வந்துட்டான்டா அப்படின்ட்டு. பட் அதே ஃப்ளிப் சைடில் இன்னொரு இன்ஜுரி, நம்மளுடைய ராக் கேப்ரியல் மகலஸ் இன்ஜுரி, அன்ஃபார்ச்சுனேட். ஹரி, தாட்ஸ் ஆன் இன்ஜுரி?
இது வந்து ரொம்ப ஓவராக வந்து லைக் அஃப்கோர்ஸ் அவன் வந்து சீசன் மிஸ் பண்ண போகிறான். இது ரெஸ்ட் ஆஃப் த சீசன் போகுது. இந்த பாயிண்ட்ல வந்து நான் லாஸ் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அவனை மாதிரி ஒரு பிளேயர் இங்கே இருக்கிறதுங்கிறது ஒரு லாஸ் தான். பட் இந்த சுச்சுவேஷனை நீ எப்படி பார்க்குற? நீ நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும். நான் வந்து இப்போ ஃபுட்பால் பற்றி கவலைப்படுறது இல்லை தலைவரே, ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இல்ல 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 ஆக்சுவலி தலைவரே, நான் வந்து இந்த பாட்காஸ்ட் பண்ணி பல நாள் ஆச்சு. நானும் சாக்கா மாதிரி இன்ஜெக்ட் ஆகி, சாக்கா எப்படி இன்ஜெக்ட் ஆகி வந்து 3 மாசம் மிஸ் பண்ணாரோ அதே மாதிரி நானும் 3 மாசம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ மக்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த வீடியோக்கு அப்புறம் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படியாச்சும் நீங்களே எடுத்து கொடுத்துருங்க. நம்பிக்கை இருக்கு. முந்திரேன்னு சொல்லிட்டே இருப்பீங்க இல்ல இல்ல ஐபிஎல் பத்தி. அப்படி சொல்லக்கூடாது ஹரி. நம்ம 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டோம். தயவு செய்து இந்த பாட்டை வச்சு சேட்டைக்கிட்டு எதுவும் பண்ணி அந்த 15 சப்ஸ்கிரைபர் தூக்கிடாதீங்க. அதை தான் சொல்லுவோம். ஆமா ஆமா. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மக்களே. இன்னொன்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்பீங்க, ஐபிஎல் பத்தி பேசுங்க ஐபிஎல் பத்தி பேசுங்கன்னு. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, போன சீசன்ல இருந்து நானும் ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சீசன் வந்து நாங்க ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சு என் மொத்த குடும்பமும் வந்து இப்ப ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா கேகேஆர் மேட்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஓடிட்டு இருக்கு. எங்க அம்மாவும் தம்பியும் வந்து டிவில உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மாவுக்கு என்ன, கேகேஆர் விளையாடும் போது ஷாருக் கான் வருவானான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பையா நெகி இன்னைக்கு அவர் வரவே இல்லை. ஸோ மக்கள் உங்களுக்காக வந்து ஒரு சின்ன ஒப்பீனியன் நான் சொல்லிக்கிறேன் ஐபிஎல் பத்தி. வந்து நிறைய பேர் சிஎஸ்கே ஃபேன் இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சிஎஸ்கே வந்து ஒரு யுனைடெட் மாதிரி. பழைய சர்லஸ் ஃபெர்குசன் வச்சு எப்படி ஓட்டுனாங்களோ தோனியை வச்சு திருப்பி திருப்பி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. எப்ப தோனியை வெளியாக்கி ஒரு நல்ல டேரக்டர் ஆஃப் ஃபுட்பால் டேரக்டர் ஆஃப் கிரிக்கெட் வச்சு ஸ்குவாடை பில்ட் பண்றாங்களோ கண்டிப்பா நல்ல பிளேயர் வருவாங்க. ஆர்ஆர் சூப்பர் டீமு, எஸ்ஆர்இஸ்லாம் வந்து பயங்கர அட்டாக்கிங் டீமு. ஆர்சிபி கம்ப்ளீட் ஸ்பர்ஸை பார்த்த மாதிரி தான் இருக்கு. விராட் கோலியை பார்த்தா ஹாரி கேன் மாதிரி பார்த்த மாதிரி தான் இருக்கு. மற்றபடி பஞ்சாப் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் நல்லா ஐயா, ரிக்ரூட் பண்றாங்க. இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு டீம் இருக்கு தெரியுமா? அதுதான் நாம. ஆஹ் ஆரம்பத்துல ஜெயிச்சுட்டு ஒன்னும் ஜெயிக்காம உட்காந்துருக்க பாத்தியா? அதுதான் நாம. அதையும் இன்சர்ட் பண்ணீங்க. ஏன் நம்மள ஒண்டி இது பண்ணி? இல்ல அதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் நம்ம பாக்குறது இல்ல. ஏன்னா ஆஃப்கோர்ஸ் சூப்பரான டீம். ஆனா தெரியல, பாப்போம் இந்த வருஷம் என்ன நடக்குதுன்னு. மும்பை இந்தியன்ஸ் நல்லா ரிக்ரூட் பண்ணாங்க. என்ன சாக்கா வந்து ஓவர் யூஸ் பண்ண மாதிரி பும்ரா ஓவர் யூஸ் பண்ணி கடைசியில் அவர் இன்ஜிட்டே உட்காந்துட்டாரு. வேற யாரு? எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர், லக்னோனா நான் பாக்குறது இல்ல. பட் இப்போதைக்கு வந்து இதான் என்னோட ஐபிஎல் ரிவ்யூ. ஏன்னா நான் நிறைய இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அங்கங்க கொஞ்சம் இது நான் வந்து இன்புட்டு. ஸோ சரி, கேப்ரியல் பத்தி பேசுறதுக்கு முன்னால வந்து நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். அருண் ப்ரோ பார்க்க வந்து நம்ம தல அஜித்குமார் வந்து ரேசிங் போயிருக்காருல்ல, அந்த மாதிரி கெட்டப்ல நீ இருக்கீங்க அருண் ப்ரோ. டேய் கேன்சல் போ. ஏன் ஏன் ஆல்ரெடி நீ சொன்னதுக்கே இது பண்ண போறாங்களான்னு பயந்துகிட்டு இருக்கேன். இது வேற நீ போட்டுமா அவசியமா? இது பரவாயில்ல. ஒருத்த வந்து நீங்க அயன் படத்துல இருக்கிற பொன்வன் மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு ஒருத்த வந்துட்டு நான் என்ன சொல்றது? இதுல அமரன் படத்தை சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மாதிரி ஆகாஷ் இருக்காருப்ல, ஃபுல் ஷேப் எல்லாம் பண்ணி. சரி, நம்ம மேட்ருக்கு வருவோம். ஐபிஎல் பத்தி தான் பேசி முடிச்சாச்சு. ஸோ கேப்ரியல், நேத்து வந்து நான் கேம் பார்க்கல தலைவர, ஃபுல்லம் கேம். ஏன்னா எனக்கு வந்து ஏர்லி மார்னிங்கு. அதாவது கேப்ரியல் வந்து இன்ஜர்ட் ஆயோனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு எந்த ஒரு இமோஷனும் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, பழகி போச்சு. இந்த சீசன் ஆரம்பத்தில் எனக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கும் அவ்வளவுதான், அது ஆயிடுச்சு, அவ்வளவுதான், இன்ஜுரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. எப்படி தெரியுமா ஜீன்ஸ் படத்தை சொல்லுவானே, என்னம்மா மதுமிதா உன்னை பார்த்தா அவளை பார்க்க முடியல, அவளை பார்த்தா உன்னை பார்க்க முடியல. அதே மாதிரி பார்த்தா கப்ரியலை பார்த்தா சாக்காவை பார்க்க முடியல, சாக்காவை பார்த்தா ஓடக்காடை பார்க்க முடியல, ஓடக்காடை பார்த்தா ஆவர்ஸை பார்க்க முடியல, மொத்த டீமும் பார்க்க முடியல. சோ எப்ப இந்த சீசன் வந்து ஸ்டெர்லிங் வாங்கினாங்களோ அந்த பீடை வந்து அடிச்சு இன்ஜுரியா நம்மளுக்கு. அவனை வந்து பிளேம் பண்ணல, அதுக்கு அவனாலதான் இதெல்லாம் நடக்குது சொல்றது வந்து இது மூட நம்பிக்கை. இல்ல இல்ல சும்மா எடுத்து விடுவோம். ஏன் தெரியுமா, இந்த சீசன்ல வந்து கேப்ரியல் இன்ஜர்ட் ஆயோனே நான் யோசிச்சேன். நீங்க சொன்ன மாதிரி தான். என்ன அப்படி போயிட்டானா, சரி இந்த சீசன் அவ்வளவுதான், நம்ம கடை சத்திட்டு நம்ம ஐபிஎல் பார்த்துட்டு கேம் இந்த சீசன் எப்படா முடியும்னு இருக்கோன்னு பார்த்து வச்சு ஓட்ட வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேன். ஷாக்லாம் ஒன்றும் ஆகல. இப்போதைக்கு கேப்ரியல் வந்து இப்பதான் நியூஸ் வந்துச்சு சீசன் அவுட் அப்படின்னு. என்ன நம்ம வடலண்டன் சார்பாக வந்து ஐயா நல்லா ஆப்ரேஷன் போயிட்டு நல்லா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஹாலிடேவை நல்லா தெம்பா அடுத்த வருஷம் கார்னர்ல வந்து எத்தனை கோல் போட முடியும்னு பிளான் பண்ணி நீ அடுத்த வருஷம் வா, தெம்பா வா. இந்த யார் யார் இன்ஜினியர் இருக்காங்க, ஹேவர்ட்ஸ், டொமியாசு, ஜீசஸ் தான் நான் வந்து பேச விரும்பல. செத்துட்டான். உயிரோடையே இருந்தா
தான் கேப்ரியல கூடவே கூட்டு போயிட்டான், விடாத கருப்பு மாதிரி வந்து கூட்டு போயிட்டான் அவன் பாட்டுக்கு. ஸோ அதனால யார் யாரெல்லாம் என்ஜாய் இருக்காங்களோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த வருஷத்துக்கு எப்படி நம்ம வந்து டைட்டில் சரி. ஏன்னா இதுக்கப்புறம் இன்ஜரி விஷயத்த பத்தி என்ன சொல்றது? ஸ்பாட் சயின்டிஸ்ட் ஹையர் பண்ணணுமா? இல்ல வந்து மேனேஜர் வந்து ஸ்குவாட் ரொட்டேஷன் ஒழுங்கா பண்ணணுமா? இது சத்தியமா தெரியல. இது ஆண்ட்ரே பெர்ட்டாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா? எனக்கே தெரியல. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி டீம். இத வந்து இல்லைப்பா, இப்போ அதான் ஆக்சுவலி நீ சொல்கிறல்ல பாயிண்ட்டு. இப்போ இது வந்து லைக் நிறைய நம்ம ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஒரு பிளேமை மொத்தமாக ஆட்டோ டைமில் தூக்கி போடுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவன் ரொட்டேட் பண்ணல, ஜாஸ்தி விளையாட வச்சா இப்படி தான் ஆகும்னு சொல்லிட்டு. டாப் பிளேயர்னா எல்லா டீம்லையுமே ஜாஸ்தி மேட்சஸ் விளையாட தான் செய்வாங்க. அது இன்னவிட்டபிள், அது எதுவும் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல்லாக மேட்ச்க்கு ஏன் நம்ம கேப்ரியலை ரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறோம்னு கேட்குற கேள்வி வந்து ரொம்ப ஈஸி. ஹவு மெனி டைம்ஸ் ஹேவ் யூ சீன் வேன் டைக் செட் அவுட் டியூரிங் பிரீமியர் லீக் கேம்ஸ்? ஒரு சீசனுக்கு 3500 நிமிஷம் மினிமம் ஆடுவான் அவனும். அவன் நெதர்லாண்ட்ஸுக்கு அவன் தான் கேப்டன், ரைட்டா? இது வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து பெஸ்ட் பிளேயர்ஸ் வில் பிளே மேக்ஸிமம் மினிட்ஸ். நம்மளுக்கு வந்து ஸ்குவாட் டெப்த்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணினோம். அட்ரஸ் பண்ணுறதுக்கு பண்ணிதுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு கேலஃபேரி இன்ஜூரி ஆகிட்டோம். அதுதான் வந்து ஜென்ரல் சுச்சுவேஷன். இல்லை மெயின் பாயிண்ட் என்னன்னா, நான் எப்பயுமே சொல்கிறது தான். ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்னா த நம்பர் ஆஃப் இன்ஜுரிஸ் தட் இந்த மாதிரி லாங் டேர்ம் ஹாம்ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், ஏசிஎல்லாக இருக்கட்டும், இது எல்லாமே இல்லை ஆர்சனலுக்கு ஒண்டி நடக்கிற விஷயமா இல்லை, ஆர் பிரீமியர் லீக் ஒண்டி நடக்கிற விஷயமா இல்லை. அக்ராஸ் லீக்ஸ், அக்ராஸ் டீம்ஸ் எந்த பிளேயர் வேணாலும் எந்த பாயிண்ட்ல வேணாலும் ஆகிற மாதிரி இருக்கு. அதுலேயும் மெயினான பிளேயர்ஸ் தான் ஆகிறாங்க பிகாஸ் ஆஃப் தேர் ஒர்க் லோட். இப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் பார்த்தேன். இப்போ தான் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரிஸ் ஹவ் டபுள்ட் இன் ரேட் in the last 2 decades from 12% to 24%. கடந்த 20 வருஷத்தில் கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு, ரேட் ஆயிருக்குன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது கண்டினியூஸாக வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அது வந்து ஒருத்தரை ப்ளேம் பண்ண முடிஞ்சு இவனால தான் நடந்தது, இதனால தான் நடந்ததுன்னு ஒரு பாயிண்ட் பண்ணுற முடிகிற மாதிரியான ஒரு விஷயமாவே இது எனக்கு தெரியல. எனக்கு அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே, கரெக்டாக. இப்போ நாளைக்கே நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ நம்ம சொல்லலாம், வந்து லிவர்பூல் வந்து இது பண்ண மாட்டாங்க, சிட்டி அது பண்ண மாட்டாங்க, ரொட்டேட் பண்ணுறாங்க எல்லாமே. சிட்டியை நம்மளோட கம்பேரிசனில் நம்ம கொண்டே வர முடியாது. தே ஆப்ரேட் ஆன் அ டிஃப்ரெண்ட் லெவல். they are able to do what they are able to do. பட் இதே லிவர்பூல் வந்துட்டு நம்ம FA கப் கேமில் வந்து they rested a lot of players. சாலாலாம் இல்லாமல் தான் விளையாடினாங்க பிளைமவுத் ஆர்கேலோட. ஆனால் லிவர்பூலுக்கும் அடி இருக்குச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஹைண்ட்சைட்டில் பார்க்குறப்ப நம்ம நிறைய இது சொல்லலாம். இதுதான் என்னுடைய பாயிண்ட், இதுதான் இல்லை. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு லைக் இட்ஸ் ஈஸி, இமீடியட்டாக நம்மளுக்கு என்ன ப்ளேம் பண்ணணும்னு தோணும். ஆர்டெட்டா மேனேஜர் வந்துட்டு ஸ்குவாட் ரொட்டேட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகல. ரெண்டாவது ட்ரைனிங் மெத்தட்ஸ் ஐசோலேட்டடாக இருந்தால் நம்ம சொல்லலாம். பட் கடந்த 10 வருஷத்துல இவ்வளவு எல்லா டீமுக்குமே ஓவராலாக மாறுறப்போ நம்ம பின் பாயிண்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒன்று சொல்ல முடியாதுல்ல. அதுதான் அந்த டாபிக் தான். இது ஆக்சுவலாக இப்போ தான் அந்த ட்வீட் பார்த்தேன். அதுதான் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரிகவரி டைம்ஸ் அண்ட் ரீஇன்ஜுரி ஹஸ் இன்க்ரீஸ்ட் அஸ் வெல். இட்ஸ் நாட் அ கோச்சிங் இஷ்யூ டு அ ஸ்பெசிஃபிக் டீம், இட்ஸ் பின் அ ட்ரெண்ட் இன் ஃபுட்பால். பயங்கர இதுவான பாயிண்ட் இது. டீம் மேனேஜ்மெண்ட் வார்ட் பத்தி நான் சொல்லல. டீம் கோச்சஸ், ஃபிட்னஸ் கோச்சஸ் இந்த மாதிரி விஷயத்த வந்து அடுத்த வருஷம் எப்படி ஆகாம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணும். இட்ஸ் தியர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இப்ப நிறைய மேட்சஸ் வந்துருச்சு, எல்லா காம்படிஷன்லும் வந்து காம்படிட்டிவா இருக்கணும். நிறைய பிளேயர்ஸ் இன்ஜர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்ப இன்ஜுரி வந்து ஒரு பெரிய கன்சர்ன். ஒரு காம்படிஷனுக்கு போனோம்னா நீ ஜெயிக்கணும்னா இன்ஜுரி இஸ் வெரி பிக் கன்சர்ன். அதை வந்து நம்ம அழகா ஒரு ஸ்பாட் சயின்டிஸ்ட் வச்சோ இல்ல ஏதோ ஒரு மெத்தட் வச்சோ, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நீங்களும் கௌதம் ப்ரோ ஒரு எபிசோட்ல பேசுனீங்க, ஆர்னி ஸ்லாட் வந்து ஸ்பாட் சயின்டிஸ்ட் ஹையர் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ இப்போ இதெல்லாம் ஃபுட்பால் இருக்கும்போது நம்மளும் பண்ணணும். அது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த வருஷம் போச்சு, நம்ம யாரும் இன்னும் பேச போறது இல்லை. பட் அடுத்த வருஷம் அடுத்த சீசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்பாட் சயின்டிஸ்ட் நம்மளோட கோச்சஸ்லாம் ஒழுங்கா பண்ணணும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படியே ஒரு மாந்திரிகம் பண்ண தெரிஞ்ச ஒரு மந்திரவாதியும் கூட்டிட்டு வந்து அப்படியே ஓரமா உட்காந்து வச்சுக்கணும். இந்த விஜய் டிவிலலாம் வருவாங்களே, பேயை கூட்டு வருவேன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு பேய் வந்துருச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் யாரையாச்சும் ஒருத்தர் கூட்டு வர வேண்டியிருக்கும். அப்படியே அந்த பேட் ஜூஜு எல்லாத்தையும் போட்டு விட்டு தண்ணி தெளிச்சு இதுக்குள்ள யாரும் வரக்கூடாதா அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்காக ஆளை கூட்டு வர வேண்டியிருக்கும். பட் ஐ சி யுவர் பாயிண்ட். இந்த மாதிரி வந்து எது செஞ்சா ஸ்குவாடை மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ வித்தவுட் லைக் காசிங் டிஸ்ரப்ஷன்ஸ், அது வந்து என்ன பண்ணணுமோங்கிறது அது கிளப் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா கொண்டு வந்து நம்ம டேட்டா பேஸ்ட் சைனிங் செய்கிறோம்னா அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். மற்ற டீம் செய்யாதது நம்ம செய்யறது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். அந்த மாதிரி வந்து ஒரு டீம்னு நம்ம பார்க்குறப்போ, ஒரு ஸ்குவாட்னு பார்க்குறப்போ இதை வந்து ஓவராலாக எப்படி இன்டாக்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸ்குவாட் மேனேஜ்மெண்ட் ஆர்டெட்டா பெட்டராக பண்ணலாமா? டெஃபினட்டாக பெட்டராக பண்ணலாம்.
அதுக்கு பெட்டர் ஸ்குவாட் இருந்ததுன்னா பெட்டராக டெஃபினட்டாக பண்ணலாம். நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், கேலஃபியோரி தான் அந்த ஆளாக கூட்டிகிட்டு வந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் இன்ஜுரி ஆகிட்டான். ப்ராபப்ளி இனிமேலேருந்து இந்த மாதிரி இன்ஜுரி ஹிஸ்ட்ரி இருக்கிற பிளேயரை கூட்டு வராமல் இருக்கிறது ஒரு 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 முக்கியமான ஃபேக்டராக இருக்கும் அதில். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த சுச்சுவேஷன் இப்போதைக்கு டேக்கிள் பண்ண முடியும். அதுதான் வந்து அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன். பட் நீ சொன்ன மாதிரி சம்மரில் போகிறோம், பிளேயர்ஸை வாங்குறோம், மாந்திரிகரை வாங்குறோம், சயின்டிஸ்ட்டை வாங்குறோம், அப்படியே பரவாயில்ல சார்பாக தனியா ஒரு பூஜை பண்றோம். லட்சுமி பூஜை. லட்சுமி பூஜை இல்ல, இது பாபா படத்துல வர மாதிரி சுடுகாட்டுல போயிட்டு இப்படி விரல வச்சுட்டு பூஜை பண்ண வேண்டியதுதான். அதுதான் செய்யணும் நம்ம. ஏக்கமயவா த்விதீயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம வந்து அதுதான் நம்ம கிளப்புக்கு இப்போ இருக்கிற சூன்யத்துக்கு அதுதான் வந்து கரெக்டானதாக இருக்கும். பட் அகேன் எனக்கு நீ டு ஃபினிஷ் திஸ், எனக்கு நீ சொன்ன பாயிண்ட் தான் எனக்கு தோணுச்சு. யா, சோ மச் ஹஸ் ஹேப்பன். 10-11 இது இப்போதைக்கு. அட்லீஸ்ட் அவன் வந்து போயிட்டு நல்லா சர்ஜரி முடிச்சு ரிகவர் ஆகிட்டு அடுத்த சீசனுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வரணும். அட்லீஸ்ட் அந்த ஒரு ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆன மாதிரியாவது ஆகிடும்ல. ஸோ தட் வுட் பி வெரி குட். யா ஸோ அதுதான் இன்ஜுரிஸ் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. இதை தாண்டி நம்ம ஓவர் கம் பண்ணணும். இந்த சீசன் என்ன பண்ணுறோம் பார்க்கலாம். பட் குடோஸ் டு ஆர்டெட்டா டெஃபினட்டாக நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளவு இன்ஜுரி நம்ம வந்து அவன் வந்து கிரச்சஸில் பிடிச்சிட்டு நிற்கிறான், அவன் வந்து பெட்டில் படுத்துட்டு தம்ஸ் அப் கொடுக்குறான், சர்ஜரி முடிஞ்சிருச்சுன்னு அவன் வந்து வர்றப்ப கொசு அடிச்ச மாதிரி அப்படி அடிச்சு வரான். அதில் நான் சொன்ன மாதிரி டோமியாஸும் செத்தே போயிட்டான். அவன் எங்கே இருக்கானே தெரியல, அவன் பேய் தான் வந்துச்சு மேட்ச்சுக்கு. இப்படி எல்லாமும் இருக்கிறப்போ கீப்பிங் அஸ் லைக் செகண்ட் இன் த லீக், லைக் ஸ்கோரிங் கோல்ஸ் வித் மிக்கேல் மெரினோ as ஸ்ட்ரைக்கர், இதெல்லாம் வந்து குடோஸ் டு ஆர்டெட்டா நம்ம கொடுத்தே ஆகணும் டெஃபினட்டாக. அவன் வந்து ஒரு நல்ல கோச்சுங்கிறத காமிக்கிற விஷயங்கள்லாம் இதுதான். நல்ல மேனேஜராக இன்னும் ஆகணும் அவன், ஆனால் நல்ல கோச்சுங்கிற காட்டுற விஷயங்கள்லாம் இதுதான் டெஃபினட்டாக. ஸோ அவன் கோச்சிங் வைஸ் குடோஸ் டு ஹிம். ஓகே, கோச்சிங் வைஸ் குடோஸ்ட்டுன்னு நம்ம சொல்லிட்டோம். பட் ஆனால் அவன் கோச்சிங்க்கு ஒரு மிகப்பெரிய டெஸ்ட்டாக வரப்போகுது ஷான் டைச்சில். அவனுடைய முன்னாள் குரு டேவிட் மொயஸ் பால் இஸ் பேக் அட் எவர்டன். நம்ம வந்து சாட்டர்டே ஏர்லி கிக் ஆஃப் வேறு விளாட போகிறோம் டேவிட் மொயஸோட எவர்டனோட குட்டிசன் பார்க்கில். குட்டிசன் பார்க் நம்மளுக்கு என்றைக்குமே ஒரு பேட்டிசன் பார்க்காக தான் இருந்திருக்கு. நம்ம அதில் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல ஜென்மத்துக்கு அப்புறம் ஒரு விக்ட்ரி எடுத்தோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரீசெண்டாக லாஸ்ட் சீசன் எடுத்தோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எப்படியோ ஒரு ட்ரொசாட் ஒரு கோல் போட்டு ஒரு விக்ட்ரி எடுத்தோம். சூப்பர் கோல் ஒன்று போடுவான்னு நினைக்கிறேன் ட்ரொசாட் அந்த மேட்ச்சில் பை எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து. கோயிங் இன் டு த கேம், ஹவ் டு யூ ஃபீல் ஹரி? அதாவது இந்த எவர்டன் வந்து நம்ம பிரீமியர் லீக் வந்து எவர்டன் மேல நிறைய கேஸ் போட்டுச்சு. ஆனா எவர்டன் வந்து நம்மள ஒரு விஷயத்தை ஏமாத்திட்டாங்க. நாங்க புது ஸ்டேடியம் போறோம்னு சொல்லி இந்த சீசன் ஃபுல்லா ஏமாத்தி நாங்க அந்த பழைய ஒட்டுக்கடை ஸ்டேடியம்ல தான் இருப்போம்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. ஏன்னா நாங்க என்ன யோசிச்சோம், போன சீசன் எப்படியாச்சும் வந்து இவங்க புது ஸ்டேடியம் போயிருவாங்க, அந்த ஸ்டேடியம் பெருசா இருக்கும், அதை வச்சு கேம் கொஞ்சம் நல்லா பெட்டரா விளாடலாம்னு ஆசைப்பட்டோம். இவனுங்க அதாவது நம்ம நல்லா விளையாடுறதுக்கு அவங்க புது ஸ்டேடியம் போகணும், அவங்களுக்காக போக தேவையில்லை, நம்ம நல்லா விளையாடுறதுக்கு போகணும். ஓகே, ஏன்னா அந்த புது ஸ்டேடியமுக்கும் போல இளவெடுத்து அந்த பழைய டப்பாலேயே உட்காந்துருக்கீங்க. அந்த பழைய இளவெடுத்த டப்பா கேமரா எங்களும் சரி இருக்காது. ரவிவர்மன், சந்தோஷ் சிவன் கேமரா வச்சா கூட ஒன்னும் விளங்காது அந்த ஸ்டேடியம்ல. ட்ரொசார்ட் பந்தை மேல அடிப்பான், அந்த பந்து எங்க போறதே தெரியல. அது ஒரு கேமரா ஆங்கிளே ஒழுங்கால ஸ்டேடியம் இதெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணோம் இபிஎல் முதற்கொண்டு. சரி, அது ஒண்ணு நம்ம ஒரு வச்சுக்கலாம். இன்னொன்னு வந்து குடிசன் பார்க்க நீங்க சொன்ன மாதிரி தலைவர, அந்த அந்த ஸ்டேடியம்ல வந்து ஒழுங்கா நம்ம விளாண்டு ஜெயிச்சதே ரொம்ப ரொம்ப ரே. அதுவும் போன சீசன் வந்து அடிச்சு புடிச்சு 1-0 ஜெயிச்சிட்டோம். ஓகேயா? ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எங்க மலேசியா டைம்ல வந்து 7:30 மணி கேமு. எப்ப இந்த ஆர்சனல் 7:30 மணிக்கு விளையாடுதோ, டைம் 7:30 மாதிரியும், பெர்ஃபார்மன்ஸும் 7:30 இருக்கும். நான் ஓப்பனா சொல்லிக்கிறேன். மலேசியால இருக்கிற ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா கமெண்ட்ல போடுவாங்க. இந்த 7:30 மணிக்கு ஏர்லி கிக் ஆஃப் 7:30 மணிக்கு வச்சாலே பிரச்சனை தான். எனக்கு காலையில 7:30 மணிக்கு கிக் ஆஃப். எனக்கு நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இந்த 7:30 மணிக்கு தான் நிறைய மக்கள் வந்து ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, ஏன்னா டின்னர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாரும் உட்காந்து இந்த கேம் பார்க்கும்போது இந்த வீணா போன நெகட்டிவ் எனர்ஜி வந்து அவங்களை எஃபெக்ட் பண்ணி கேம்ல தோத்துருவானுங்க, இதை டிராப் பண்ணிடுவானுங்க. தெரியுமா? இது எப்படி கண்ணாடி திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடுங்கிற லெவலுக்கு இருக்கு. ஆமா, இல்ல அதான் முக்காவாசி இந்த ஒப்போசிஷன் ஃபேன்ஸ்லாம் வந்து அந்த டைம்ல எந்த கேமும் இருக்காது. அப்ப மூடிக்கிட்டு என்ன பண்ணுவானுங்க, இந்த கேம் பார்ப்பானுங்க. கேம் பார்க்கும்போது கருவானுங்க இந்த கேம. ஓ எப்படா, ஓ ஓ எப்ப அவுட் ஜெயிடா ஜெயிச்ச உடனே வாட்ஸ்அப் அனுப்புவானுங்க, ஓ நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு. எடுத்து ஏர்லி கேமே பிரச்சனை. அதுவும் இந்த எவர்டன் குடிசன் பாக்கு அளவு சீக்கிரமா அந்த தெரியும். ஏன்னா நீங்க பாருங்க தலைவரே, இந்த சீசன் வந்து டேவிட் மாயஸோட டீம்ல வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம் அவேல வெஸ்ட் ஹாம் கூட. ஆனா அப்பப்போ டேவிட் மாயஸ் டீம் கூட நம்ம வந்து அடி வாங்கியிருக்கோம்.
அதான் இந்த வாட்டி கேப்ரியல் கூட இல்ல. ஸோ அநேகமா கிவிஆர் தான் ஆடுவான். ஸோ என்ன சொல்றது? ஒண்ணு ஜெயிச்சா நல்லது. ஆனா டிரா எடுத்தா கூட பாக்குறதுக்கு வந்து நாட் சர்ப்ரைசிங் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இன்ஜரி ஆகாம விளாண்டு நீங்க டி பிளாக் இன்ஜரி ஆகாம சொல்லு சொல்லு ஏய் சொல்லு கரெக்ட் தான். நான் குறை சொல்ல மாட்டேன். இப்படிலாம் நீ சொன்னேன்னா நான் குறையே சொல்ல மாட்டேன். ஐயா கிட்டத்தட்ட எல்லாரும் மைண்ட் வாய்ஸ் அதுதான். ஐயா நீங்க எது செய்றீங்களோ இதுக்கு மேல இன்ஜுரி எதுவும் ஆயிடாதீங்க. அதுதான் எல்லாருக்கும் மைண்ட் வாய்ஸ். நீங்க 1-0 ஜெயிச்சா கூட பிரச்சனை இல்லடா. தயவு செஞ்சு இன்ஜுரி ஆகாம வந்துருங்கடா. ரியல் மேட்ரிட் கூட எல்லாம் போய் விளையாடணும். ஊரே காத்துக்கிட்டு இருக்கு எப்படா அந்த கேம் நம்ம விளையாடுவோம்னு. நம்ம ஜெயிக்கிறதுக்காக இல்ல. அஹ், அதாவது உம்பாப்பே வினிசியஸ் ஜூனியர்லாம் வச்சு செய்யணும்னு பாக்குறானுங்களாம். சரி ஓகே அதான் தலைவரே. சோ இதான் என்னோட ஒப்பீனியன். நீங்க சொல்லுங்க. ரைட். அதான் எனவும் அதான் லைக் இந்த கேம் வந்துட்டு இட்ஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு பி ஈஸி. ஆகாஷ், எவர்டன் எப்படி விளையாடிட்டு இருக்காங்க ரீசெண்டா? இல்ல அதை பத்தி எல்லாம் பார்க்கவே வேணாம், அதெல்லாம் கவலையே கிடையாது, நம்மளோட வந்தா இப்படிதான் விளையாடுவாங்கங்கிற மாதிரி சொல்றேன் நீனு? எவர்டனோட ஸ்டார்ட் பார்த்தேன். எவர்டன் வந்து கடைசியா பிரீமியர் லீக்ல குடிசன் பார்க்ல தோத்தது வந்து ஜான்வரியில. 3 மாசம் ஆச்சு அவங்க தோத்து. இன்க்ளூடிங் லிவர்பூல் கூட பாயிண்ட் எடுத்திருக்காங்க குடிசன் பார்க்ல வித் 10 மேன் நினைக்கிறேன். இல்ல ஆமா கரெக்ட், போத் டீம்ஸ் ஆர் 10 மேன் நினைக்கிறேன். ஸோ வந்து அப்படி ஆமாமா, டர்காஸ்கி எண்டில் ஒரு கோல் போடுவானே, யா யா ஈக்குவலைசர். யா யா அதனால வந்துட்டு ட்ரிக்கி கேம் தான் சொல்லணும்னா. பெருசா வந்து அதாவது சாண்டைஸ் அளவுக்கு எஃபர்ட் போடணுமா அப்படின்னு கேட்டால் போட தேவையில்லை. ஆனால் வந்து நமக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா வந்து அட்டாக் பண்ணி ஒரு 25 to 30 மினிட்ஸ் பர்ஃபெக்டாக அட்டாக் பண்ணி கோல்ஸ் அடிச்சுட்டு நம்ம மிட் பிளாக் போட்டோம்னா வின் பண்ணுற கம்ஃபர்டபுளாக வின் பண்ணலாம். இல்லை மேம் ஆஸ் யூஷுவல் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு இந்த மைண்ட் செட்டோட போனோம்னா குடிசன் பார்க்கில் அடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்களோட நேரோ பிச்சு நம்ம இது பண்ண முடியாது, ஸ்ட்ரெச் பண்ண முடியாது எவர்டன் டிஃபென்ஸை. ஜஸ்ட் நம்ம வந்து அட்டாக் பண்ணுறப்போ கமிட் மோர் பிளேயர்ஸ், அவ்வளோதான். இவ்வளோதான் நான் எதிர்பார்க்குறேன். 5 பேருங்கிறது 6 பேர்த்த கமிட் பண்ணி, ஏன்னா அவங்க ரன்னர்ஸ் யாரும் இருக்க போகிறது இல்லை. ஸோ வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து எந்த அளவுக்கு அட்டாக் பண்ண முடியுமோ பண்ணோம். ஏன்னா லிவர்பூல் அப்படி தான் பண்ணாங்க நேற்றுக்கு. ஐ திங்க் வந்து பயங்கரமான அட்டாக் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப்ல எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லா அட்டாக் பண்ணாங்க. அவங்க த்ரெட்டுமே ரொம்ப கம்மி தான். அந்த அல்காரஸ் வந்து ஷாட் எடுப்பான். பெட்டோட ஃபிசிக்காலிட்டி தான் ஒரு பிரச்சனை. ஏன்னா வந்து கப்ரியல் கிடையாது. கிவிஆர் எப்படி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா பெட்டோ பயங்கரமான ஃபிசிக்கல் பிளேயர் ஆக்சுவலாக. தள்ளி விட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அதே மாதிரி பிக்ஃபோர்ட் நம்ம இந்த மாதிரி மேட்ச்ல தான் கேப்ரியலை மிஸ் பண்ணுவோம் நம்ம. கரெக்ட், ரொம்ப மிஸ் பண்ணுவான் ஆக்சுவலி. ஸோ அதனால வந்து ட்ரிக்கி கேம் தான். பட் ஐ திங்க் வி ஹாவ் அ ஃபேர் சான்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அதாவது ரொம்ப கஷ்டப்பட மாட்டோம்னு தோணுது. ஏன்னா டேவிட் மாய்ஸ் டீம் வந்து யூ நெவர் நோ ஹவு தே ஷோ அப். அதாவது ரொம்ப டிஃபென்சிவாக எதிர்பார்ப்போம், ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும்னு நினச்சா அவங்க 5 கோல் விடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி டீம் தான் அது. பட் தோத்து 3 மாதம் ஆச்சு, அது ஒரு ஸ்டார்ட் இருக்கு. ஸோ ஹோம்ல. ஆனால் இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்ன தெரியுமா? கடந்த 5 மேட்ச்ல வந்து அவங்க கடந்த விளையாடின 5 மேட்ச்ல 4 ட்ரா ஒரு லாஸ். யா பட் ஸ்டில் தேர் அன்பீட்டன்ல. ஸோ அவங்க தோக்கல. எனக்கு தெரிஞ்சு வில் வின் தான் நினைக்கிறேன். மேபி கம்ஃபர்டபிளி டூ பார்க்கலாம், தெரியல, பார்ப்போம். எவர்டன் த்ரெட்னா இப்போ யாரு? பெட்டோ தானே மெயின் த்ரெட். பெட்டோ டிஃபென்சிவ்லி நல்லா பண்ணுவான். டர்கோவ்ஸ்கி கால்வர்ட் லூயில ஆட மாட்டான் ஹரி, நீ வேற. அப்ப பெட்டோ தான் ஆடுவான். ஆமாமா பெட்டோ தான் ஆடுவான். பெட்டோ தான் போன மேட்ச்ல லிவர்பூலோட அவன் தான் நல்லா விளையாடுறான் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்ஜுரி தான், அவன் இன்னுமே இன்ஜுரியில தான் இருக்கான். ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியில தான் இருக்கான். நமக்கு ஒரு டோமியஸ் மாதிரி அந்த பக்கம் ஒரு கால்வர்ட் லூயின், அந்த மாதிரி தான். ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய த்ரெட்லாம் கிடையாது. பிக்ஃபோர்டு வந்து நம்ம கூடன்னு பார்த்து மேனுவல் நியூயர் மாதிரி ஆடுவான் ஆஸ் யூஷுவல். அது வந்து ஸ்டாண்டர்டாக அவன் வந்து வருஷம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவன் சண்டர்லேண்டில் இருந்ததுலேருந்து நான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம கூட ஆடுறப்போ மட்டும் நல்லா விளையாடுவான் பயங்கரமாக. ஸோ மற்றபடி ஐ திங்க் நம்ம பெரிய த்ரெட்லாம் இல்லை ப்ரோ. அவங்க அட்டாக்ல ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் கமிட் மோர் பிளேயர்ஸ் முன்னாடி போகிறப்போ அட்டாக் பண்ண. ஃபிசிக்கலி இன்டென்ஸா இருக்கும் ஆனா கேம் டெஃபினட்டா. அதுவும் குடிசன்ல விட ஆட போறோங்கிறப்போ நமக்கு ஃபிசிக்கல் ஃபேக்டர் இருக்கு. அந்த கிவிஆரோட ஒரு மாதிரி அந்த சைடை தவிர ஐ திங்க் நம்ம சைட்லயும் ஃபிசிக்காலிட்டிலாம் இருக்கு. ஸோ அது அந்த விஷயத்துல நம்ம முன்னாடி மாதிரி பிரச்சனை கவலைப்பட தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. லெட்ஸ் சீ, தெரியல.
ரைட். ஸோ பேசிக்லி நம்ம வந்து கீ பேட்டில்ஸ்னு பார்த்தோம்னா பெட்டோ வர்சஸ் அவர் சென்டர் பேக்ஸ் டெஃபினட்டாக ஒரு கீ பேட்டிலாக இருக்கும். சாக்கா ஸ்டார்ட் பண்ணுவான்னு எதிர்பார்க்குறியா? எப்படி இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 60 நிமிஷம் ஆடுவான்னு நினைக்கிறேன் சாக்கா ஸ்டார்ட் பண்ணி. இல்ல பெஞ்சில் தான், பெஞ்சில் இருந்தாலே போதும். இல்லை எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவான் கண்டிப்பா. ஏன்னா ஏன்னா இது வேணும், மேட்ச் ஃபிட்னஸ் வேணும்ல ரியல் மேட்ரிட் கேமுக்கு. 65 ஆடிட்டு நம்ம நேரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக ஆடுவான்னு நினைக்கிறேன். ஆடணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக வந்து 30-35 மினிட்ஸில் கேம் ஷுட் கம்ப்ளீட் இட். டக்குன்னு ஒரு கோல். ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா சாக்கா வந்தாச்சு, கோல்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. ஹி கேன் கிரியேட் அவுட் ஆஃப் சம்திங். சாக்கா வந்து ஓடகாட் வந்து சூப்பர் தர மாதிரி தெரிவாரு. இன்னொரு கிரியேட்டர் அதுதான் சொல்ல வந்தேன். இன்னொரு கிரியேட்டர்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்பி இத்தனை நாள் இருந்தாச்சு. மெயினான ஃபேஸ் ஆஃப் அட்டாக் இப்பதான் வந்திருக்கான். அதனால வந்து ஐம் வெரி கான்ஃபிடென்ட். பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங். ஓகே. யா, நெல்லி இஸ் ஆல்சோ லைக் இன் பிரிட்டி குட் ஃபார்ம். அதில் போன மேட்ச் ரொம்ப நல்லா விளையாடினேன் ஆக்சுவலாக. இந்த சொன்ன மாதிரி ஒரு 2 சீசனில் ப்ராபப்ளி அவனுடைய பெஸ்ட் கேம்னு சொல்லுவேன் நான், கடந்த 2 சீசன். இல்லை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் பற்றி பேசணும்ல, நான் எல்ஹெச்எஸ் பற்றி அப்போ பேசினப்போ கூட பேசினேன். மார்டினெல்லி சென்டரில் எந்த அளவுக்கு ஆடுறானோ அந்த அளவுக்கு அவனோட அவுட்புட் அதிகமாக இருக்கும். அது என்ன திடீர்னு ஆர்டிட்டா மாற்றினான்னு தெரில. ஹோப்ஃபுல்லி இட் ஷுட் ஒர்க் அவுட். நான் ரொம்ப நாளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எமிரி கீழே சென்டர் ஃபார்வர்ட் விளாண்டுருக்கான். அப்போ அவன் எந்த அளவுக்கு த்ரெட்டாக இருக்கான்னு தெரியும். அவனை போய் லெஃப்ட் விங் பேக் கொலாசினாக்கு மாதிரி அவனை ஆட விட்டா வந்து அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஸோ குட் தான். ஸோ நம்மளுடைய சைட்லேருந்து மெயினாக வந்து நீ சொன்ன மாதிரி கமிட் மோர் மென் ஃபார்வர்ட் 35 மினிட்ஸில் கேமை வந்து ஒரு கோலை எப்படியாச்சும் போட்டுருங்க. கோல் போட்டாங்கன்னா அவங்களும் டெஃபினட்டாக கொஞ்சமாச்சும் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் வி ஷோட் வாட் வி குட் டூ இஃப் தே ஓப்பன் அப் லிட்டில். வேற ஏதாச்சும் த்ரெட் ஏதாச்சும் பெருசாக விஷயம் பார்க்குறியா ஹரி இந்த மேட்ச்சில்? நீ ஏதாச்சும் அபாரமாக நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சுங்கிற மாதிரி? அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை தலைவர். என்ன இப்போ எமிரேட்ஸில் வந்து நம்ம ரொம்ப கேவலமாக விளாண்டி கோல் அடிக்காமல் 0-0 ட்ரா வாங்கினோம். அதெல்லாம் ரொம்ப கேவலம். பட் இந்த வாட்டி வந்து எவர்டன் வந்து அவங்க ஹோமில் வந்து கண்டிப்பாக டி பிளாக் தான் போட்டு விளாடுவாங்க. பட் அதை கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்குலாம் பெரிய ட்ரெஸ்லாம் யாருமே இல்லை. ஸோ பெட்டோ தான், பெட்டோவை பிடிச்சி அமைக்க வச்சுக்கோங்க. மெயினாக பெட்டோவை பிடிச்சி எப்படி பெட்டோ விடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேட்சை ஜெயிச்சிடலாம். ஸோ எஸ், இதுதான் வந்து கேமோடைய ப்ரிவியூன்னு பார்த்தோன்னா இதுதான். ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோன்னா ஐ திங்க் ராயா, லூஸ் கெலி, கிவியர், சலீபா அண்ட் டிம்பர் வந்து நாக் தான் சொன்னாங்க. ஸோ பாசிபிளி டிம்பர் மறுபடியும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஃபுல் 90 ஆட மாட்டோம். இல்லாட்டி பார்ட்டி தான். இல்லாட்டி அந்த ராகங்கள் 16 சோகங்கள் 106 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒன்றும் பண்ண முடியாது. அதில் பார்ட்டியை ரைட் பேக்கை போடுறோம், அந்த ஏரியாவை பற்றி மறக்கிறோம், எல்லாத்தையுமே லெஃப்ட்ல இருந்து நடத்துகிறோம். அதுதான் நடக்கணும். இல்லாட்டி வந்து வேஸ்ட். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு தெரியும். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா மற்ற ஆப்ஷன் எதுவுமே இல்லை, ரிலையபிளான ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஒயிட்டும் இன்ஜர்ட் பிறகு ஒயிட் இந்த சின்ன பட் அவன் ஆட மாட்டான்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக மட்ரிடுக்கு அல்லக்கிலே ப்ராபப்ளி செகண்ட் ஹாஃபில் கூட்டு வர மாதிரி இருக்கும். மட்ரிடுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி. மற்றபடி இந்த டியர்னியை போட்டு விளையாடுறது, இந்த வந்து ஜின்செங்கோவை போட்டு விளையாடுறது, இல்லாட்டி லூயிஸ் கெல்லி, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பக்கம் வந்து இதுவாக ஆடுற பசங்க. நம்ம டியர்னியை வேணால் போடலாம், பட் அது கூடமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து ஒழுங்காக அபாரமான பிளான் இது இன்னைக்கு ஒர்க் ஆகிட போகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டியர்னி வந்து ரொம்ப லெஃப்ட் ஃபுட்டட். அது வந்து பெரிய ரிஸ்க். நம்ம வந்து ரைட் பேக்ல அவனை எல்லாம் போட்டு விளையாடுறது ரொம்ப லெஃப்ட் ஃபுட்டட்ங்கிறதுனால. ஸோ திஸ் வுட் பி த பேக் லைன் மோஸ்ட்லி. மிட்ஃபீல்ட் ஐ திங்க் பார்ட்டி ஓடகார்ட் ரைஸ் தான். அன்லெஸ் லைக் இது ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா, இப்போ பார்ட்டி ரைட் பேக் ஆடுற மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா ஜார்ஜினியோ வருவான்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ள ஸ்டார்ட் பண்றது. ஆமா ஜார்ஜினியோ ரைஸ் ஓடகார்ட். ஸோ ஸ்டார்ட் வந்து ஐ திங்க் அட்டாக்ல வந்து அகேன் மார்டினெல்லி, மெரினோ அண்ட் சாக்கா ஒரு 60 நிமிஷம் ஆடுவான்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இன்னொரு கோல் அவன் பரவாயில்ல வர 8 கேம்ல 5 கோல். இந்த வருஷத்துல அவன் கோல்டு பால்மரை விட ஜாஸ்தியா போட்டான். லூக்வாம் பால்மர் அவன் அவ்வளவுதான். நம்பால் தான் மிக்கல் மெரினோ தான் தெறிக்க விட்டுட்டு இருக்கான் அப்படியே வச்சு. இதுதான் ஸ்ட்ரைக்கர் ஹூ அப்படின்னு கேக்குற அளவுக்கு அவளுக்கு வச்சிருக்கான். அவளுக்கு அதுதான் நடக்க போகுது. மெயின் ஸ்ட்ரைக்கர் ஹேவர்ட்ஸ், சப்ஸ்டிடியூட் ஸ்ட்ரைக்கர் மிக்கல் மெரினோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ண போறோம். ஹோப்ஃபுல்லி சும்மா ஜோக் தான். இன்னொரு சீசன்லாம் தாங்க முடியாது, அப்படியே நெஞ்சு அடிச்சிடும் எனக்கு. இதுக்கு மேலலாம் நம்ம அட்டாக்கரை வாங்காமல் இருந்தோம்னா நெஞ்சு அடிச்சிடும். பட் யா, இதுதான் வந்து ஸ்டார்டிங் லைனப். நம்ம வந்து கீ பேட்டில்ஸும் பேசிட்டோம், எப்படி நம்ம விளையாடணும், எப்படி அவங்க விளையாட போகிறாங்க, இல்லை இந்த வந்து குஷ்டாங்குயான வேலைகள், இந்த மாதிரி வந்து ஜூஜு வேலைகள் எல்லாத்தையுமே பற்றி பேசிட்டோம். ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் ஹரி.
நான் வந்து எவர்டன் 0, ஆர்சனல் 3 தலைவரே. ஒரு டிராவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்ன ஹரியா இது அது இதே எபிசோடு தான். யோசிப்போம். First சாக்கா 10 நிமிஷம் கூட அஹ் 10 நிமிஷம் கூட ஆகல அந்த ஃபேஸ் முடிஞ்சு நம்ம பேசுறது முடிஞ்சு. ரைட்டு, ஓகே. நீ 3-0 ஆர்சனல் சொல்றியா? நான் வந்து 1-0 ஆர்சனல் 1 எவர்டன் 0 சொல்றேன். நான் வந்து எவர்டன் 1 ஆர்சனல் 2. ஓகே, மூணு இது சொல்லிருக்கோம். 2-1, 1-0, 3-0 சொல்லிருக்கோம். உங்களுடைய இது என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு இது இந்த 1-0, 1-1 ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அது அந்த மாதிரியான ஒரு கேம் தான் இது. பட் உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த மேட்சை பற்றி, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி, கேப்ரியல் இன்ஜுரி பற்றி, லோட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பற்றி சொல்லுங்கள். அண்ட் அதே சமயத்தில் உங்களுடைய ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லுங்கள். அண்ட் யா, தேங்க்ஸ் லாட் ஒன்ஸ் அகேன் ஃபார் ஜாயினிங் மீ கைஸ். மக்களே மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் போட்டுங்க. அடுத்த எவர்டனோடைய ஜெயிச்சுட்டு ரிவ்யூ எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் கைஸ். டேக் கேர். நன்றி, வணக்கம். கம் ஆன் யூ கனர்ஸ்.